சென்னை கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக தலைமை அலுவலகம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக தலைமை அலுவலகம் மீது இன்று அதிகாலை 5:30 மணியளவில் அடையாளம் தெரியாத நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோயம்பேடு காவல்துறையினர் கட்சி அலுவலகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வுக்கு உட்படுத்தினர். தகவல் அறிந்து அங்கு கூடிய தேமுதிகவினர் கோயம்பேடு சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சி அலுவலகம் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அவன் ஒரு 4 பேரோட வந்திருக்கிறான். எதிர்த்தாப்புல 3 பேரை உட்கார வச்சு நிப்பாட்டி பேசி இருந்திருக்கிறான். இது தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 மாதத்துல 3வது முறையா நடந்திருக்குது. இதை சரியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக 2 நாட்களுக்குள்ள அந்த நபரை பிடித்து நாங்க கைது செய்வோம் காவல்துறை சொன்னதின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம்.